சக நிகழ்வின் கோர்வைதான் உலக வரலாறே. அப்படி சக நிகழ்வுகள் பல நேரங்களில் பலரால் திரித்து அவர்களின் எண்ணங்களுக்கு தக்க மாற்றம் முற்பட்டார்கள். எனினும் உலகில் வெளிக்கொணரப்படாத ரகசியம் இல்லை என்ற அடிப்படை தத்துவமே இன்று நாம் பேசப்போகும் வரலாற்று உண்மைக்கு ஒரு உதாரணம். டார்வின். அவரை பற்றி நமக்கு நன்கு தெரியும். அவர் ஒரு விஞ்ஞான மாமேதை. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்ற தம் நூலில் சொன்ன உண்மை வலுத்த ஜாதியினரே வாழ்வர் என்பது. எத்தகைய உண்மை என்பது நாம் பேசப்போகும் உண்மைகளால் உங்களுக்கு புரியும். இனி அவ்வுண்மைகள் உங்கள் பார்வைக்கு. உலகில் தோன்றிய நாகரிகங்கள் அனைத்தும் மருத நிலத்தை சார்ந்தே இருந்திருக்கின்றது. நைல் நதியை ஒட்டிய எகிப்து நாகரிகமும் கிமு 3400 தோன்றியது. கிமு 3500 வாக்கில் தோன்றிய சுமேரியன் நாகரிகம் யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதிச்சமவெளி நாகரிகம் எனப்படுகிறது. கிமு 3000 வாக்கில் தோன்றிய சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து நதி அருகே அமைந்திருந்தது. கிமு 1600 வாக்கில் தோன்றிய சீன சமவெளி நாகரிகம் மஞ்சள் நதி அருகே உருவாகியது. கிமு 2500 வாக்கில் தோன்றிய கிரேக்க நாகரிகமும் நதிச்சமவெளி நாகரிகமும் கிமு 1000 வாக்கில் தோன்றிய கங்கை நதிச்சமவெளி நாகரிகம் என எல்லா நாகரிகங்களும் மருத நிலத்தில் தோன்றியவனாகவே அமைந்திருந்திருக்கின்றன. நெல் நாகரிகம். உலகில் மிக முக்கியமான நாகரிகமான நெல் நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் மல்லர்கள் எனப்பட்டனர். இந்த நெல் நாகரிகம் தமிழகத்தில் தோன்றி தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு பரவியது. தமிழகத்தில் மருத நிலத்தில் முதலில் மல்லர்களால் நெல் கண்டுபிடிக்கப்பட்டு குடும்பம், ஊர், பேரூர், நகரம், நாடு, அரசுகள் தோன்றின. நெல் நாகரிகத்தின் பண்பாட்டு தலைவன் இந்த பண்பாட்டினை உடைய மக்களுக்கு தலைவனானான். தமிழ் இலக்கியங்களில் மிக தொன்மையான நூலான தொல்காப்பியம் வேந்தன் மேய தீம்புணர் உலகமும் என இப்பண்பாட்டின் தலைவனை வேந்தன் என கூறுகிறது. மேலும் நெல் நாகரிகம் தோன்றிய மருத நிலத்தின் கடவுள் வேந்தன் எனவும் கூறுகிறது. பின்பு நெல் நாகரிகத்தை தமது பண்பாடாக கொண்ட மருத நில மல்லர்கள் பண்பாட்டு தலைவர்கள் ஆனார்கள். வேந்தர் எனப்பட்டார்கள். இப்பண்பாட்டின் தலைவர்களான சேர சோழ பாண்டிய மன்னர்களே வேந்தர்கள் ஆகினர். இவர்கள் தாம் மல்லர் குலத்தினர் என வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பாண்டிய நெடுஞ்செழியன் மல்லரை வேந்தன் என்றதும் அவனுடைய நீண்ட மதில் கொண்ட மதுரையை மல்லன்முதூர் என்றதும் அவன் நெல்லின் மக்களின் குலத்தைச் சான்றவன் என்பதை பற்றி புறநானூறு இவ்வாறு கூறுகிறது. வானுட்கும் பல நீண்ட மதில் மல்லன்முதூர் வயவேந்தே எனவும் மாங்குடி மருதனார் அவர்கள் சீர் சான்ற உயர்நெல்லின் ஊர்கொண்ட உயர்கொற்றவா என்று கூறுகிறார். சோழவேந்தன் குளமுற்று துஞ்சி கிள்ளி வளவனை வெள்ளைக்குடி நாகனார் சாலிநெல்லின் சிறைகொள்வேலி 1000 விளையுட்டு ஆக காவிரி புறக்கும் நாடு கிழவோனை பெருநார் ஆற்றுப்படைவரி 246 248 இவ்வாறு கூறுகிறார். இதன் மூலம் காவிரி நாடான சோழ நாட்டை ஆண்டவர்கள் மல்லர் இனம் என்ற உண்மை வெளிப்படுகிறது. சேரவேந்தன் பாளைய இளங்கோ மல்லரை ஏருடை வேந்தன் என்றது புறநானூறு. உழைபடை அல்லது வேறுபடை இல்லை என்று புறநானூறு 20 குறுங்கோழியார் கிளார் பாடியுள்ளார். அதியமான் நெடுமான் அஞ்சி மல்லரை ஔவையார் பகையரசரிடம் இவ்வாறு சொல்கிறார். சீறுவெறும் வேலுக்கு அஞ்சா போர் மரபிரான மல்லரும் உளரை என கூறுகிறார். இவை மூவேந்தர்களும் மல்லர் என்பதை கூறும் சில சான்றுகள். இன்னும் சான்றுகள் சொல்ல முடியும். எனினும் இந்த உண்மைகளை ஏனோ என்றும் இந்த உலகம் ஏற்க மறுக்கிறது. தேவேந்திர குலத்தினரின் உயர்வு. இவர்கள் மல்லர் குலத்தினர் என்பது சங்க இலக்கியங்கள் பலவற்றில் கூறப்படுகின்றன. வேந்தன் பின்னாளில் இந்திரன் தேவேந்திரன் எனப்பட்டதால் இவர்களும் இவர்கள் வழித்தோன்றல்களும் தேவேந்திர குலத்தினர் என்று கூறப்படுகின்றனர். உழவர், வீரர், மன்னர் என்ற 3 சொற்களும் பொருள்படுவதாக மல்லர் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. இம்மூவரும் மல்லர் குலத்தினராதலால் மல்லர் என்பதற்கு இலக்கணமாக அருந்திரள் வீரர்க்கும் பெருந்திரள் உழவர்க்கும் வருந்தகையத்தாகும் மல்லர் என்னும் பெயர். இப்படி திவாகரன் நிகழ்ந்து கூறுகிறது. தமிழ் இலக்கியங்கள். தமிழ் மல்லர் வம்ச மன்னர்களான சேரர், சோழர், பாண்டியர்கள் வடக்கே இமயம் வரை திக்விஜயம் செய்து பல வடநாட்டு மன்னர்களை வென்று தம் வில், புலி, கயற்கொடிகளை நட்டி தமது செங்கோலை நிறுவினார்கள் என்று குறிப்பிடுகிறார். பாண்டிய மல்லி மீனாட்சி என்கின்ற தடதாகை
பிராட்டியார் இமயம் வரை திக்விஜயம் செய்து பல மன்னர்களை வென்று கைலாயம் சென்று மனம் செய்து கொண்டார் என்று புராணங்களும் ஒரு சில வெளிநாட்டு அறிஞர்களின் பயண குறிப்புகளும் கூறுகின்றன. மல்லர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இமயம் வரை படையெடுத்து சென்று வடபுல அரசர்களை வென்று தன் செங்கோலை நிறுவினான் என பதிற்று பத்தும், சேரன் செங்குட்டுவ மல்லர் வடநாட்டுக்கு படையெடுத்து சென்று கனக விசயர்கள் தன்னை மீது கண்ணகி சிலைக்கான கல்லை எடுத்து வந்தார் என்று சிலப்பதிகாரமும், சோழ மல்லர் கலிங்கம் வரை படையெடுத்து சென்று வென்று வந்தது பற்றி கலிங்கத்து பரணியும் கூறுகிறது. புத்தர் தமது கடைசி காலத்தை மல்லர்களின் நாடான குசிங்கராவில் கழிக்க விரும்பியதையும் தாம் இறப்பதற்கு முன்பு சுபத்ரா மல்லரை பதவியில் அமர்த்தியதாகவும் ப்ராவிடன்ஸ் த ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் இந்தியா என்ற நூலில் 1888 இதன் ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளது. பல்கலைக்கழக மானிய குழு கல்வி ஒளிபரப்பில் 11/11/1992 ஆண்டு தொலைக்காட்சியில் காட்டிய பகுதியில் கங்கை சமவெளி பகுதியான மல்லன்பூர் என்ற பிஷன்பூரில் மல்ல வம்ச அரசர்கள் கிபி 695 முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை 56 தலைமுறைகள் தொடர்ந்து ஆண்டு வந்தது பற்றி சரித்திர ஆதாரங்களை கூறுகிறது. அதற்கு முன்னரும் மல்லர்தான் ஆண்டு வந்தார்கள் என்றும், ஆனால் சரித்திர வரலாறு கிடைக்கவில்லை என்றும் கூறுகிறது. அலெக்சாண்டர் அவரை பற்றி நமக்கு தெரியும். அவர் இந்தியாவிற்கு படையெடுத்து வந்தபோது சிந்து சமவெளி பிரதேசத்தை மல்லர்கள் ஆண்டு வந்தார்கள் என்றும் சரித்திரம் கூறுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் மல்லர் என்ற சாதியினர் இன்னும் இருப்பதாக இந்திய அரசின் சாதியியல் பட்டியல் தெரிவிக்கிறது. கர்நாடகத்தை சங்க காலத்தில் மல்லர்கள் ஆண்டதாகவும், ஆந்திர நாட்டை ஆண்ட சாளுக்கிய மன்னர்கள்தான் அம்மல்லர்கள் வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறுகிறது. மல்லர் என்ற குலப்பெயர் மறைக்கப்பட்டு பல்லர் என்ற பெயர் பல்லு நூல்கள் மூலம் பரப்பப்பட்ட காலம் 16ஆம் நூற்றாண்டிற்கு பிற்பட்ட காலம். எனினும் இதனை ஏற்றுக்கொள்ளாத பல அறிஞர்கள் மல்லர் என்ற பல்லர்களை பற்றி பாடியுள்ளனர். இந்த ஆதாரங்கள் மறைத்து மல்லர்களை பல்லராக்கினர். மல்லர்கள் மீது ஏன் இந்த வஞ்சம்? இவர்களுக்கு ஒரே ஒரு காரணம்தான். அக்காலத்தில் ஒரு நாட்டை ஒரு மன்னன் பிடித்தால் அவனுடைய குலப்பெயர்களின் புகழையே நிறுவினார்கள். இந்த காரணத்தினாலேயே அரச வம்சத்தினரை நெல் நாகரிகத்தை தோற்றுவித்தவர்களை பல்லராக்கி மல்லர் வீர வம்சத்தினர் என்றதை மறைத்தனர். உண்மையை மறைக்க முடியாது என்ற உலக நீதியை அவர்கள் அறியாத மூடர்கள் என்றே கூற வேண்டும். சிலர் மல்லர் வேறு பல்லர் வேறு என்பர். அவர்களுக்கு சில ஆதாரங்களை கூற வேண்டிய நிலை நமக்கு. டாக்டர் வின்ஸ்லோ டிக்ஷனரியில் இன்று தென்னகத்தில் நிலப்பரப்புகளை அண்டி தொழில் புரிந்து வரும் பல்லர் மல்லர் என்பதின் உச்சரிப்பு வேறுபாடு என்கிறார். டாக்டர் ஜி ஓப்ரைட் டிராவிடன் த ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் இந்தியா என்ற தம் ஆராய்ச்சி புத்தகத்தில் இந்த கருத்தை ஆமோதிக்கிறார். மொழி ஞாயிறு தேவநேய பாவனர் பல்லர் என்பது மல்லர் மருத நிலத்தில் வாழும் உழவர் என்கிறார். டாக்டர் KR அனுமந்தன் என்ற ஆய்வாளர் அன்டச்சபிலிட்டி ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடி என்ற தம் நூலில் சங்க இலக்கியத்தில் வரும் வீரத்திற்கு பெயர் போன மல்லர் பல்லரின் மூதாதையர்கள் என்கிறார். வீரமாமுனிவர் என்ற தமிழ் பெயர் கொண்ட இத்தாலிய கான்ஸ்டன்டின் கேசப்பெக்சி இவர் இயற்றிய தேம்பாவணி என்ற தம் நூலில் மல்லர் பற்றி கூறியுள்ளார். மேலும் இவரே இவர் நூலுக்கு எழுதிய நூல் உரையில் மல்லர் தாம் பல்லர் என விளக்கியுள்ளார். இப்படி பல அறிஞர்கள் மல்லர் தான் பல்லர் என ஆதாரங்களோடு விளக்கியுள்ளார்கள். அரச வம்சத்தினராக இருந்தவர்களின் வரலாறை மறைத்தார்கள். அதற்கு சமீபத்திய சான்று கூட ஒன்று இருக்கிறது. வீரன் சுந்தரலிங்கம் இவர் பற்றி ஆதாரங்கள் ஆவணங்கள் இல்லை. ஆனால் பல நூறு வருடங்களாக நாட்டுப்புற பாடல்கள் வழியாக அந்த வீர திருமணார் பற்றி பாடி வந்துள்ளனர். இன்றும் பாடி வருகின்றனர். இவர்களை தொகுத்து அவர் வரலாறை அறிய முடியும். பல்லர்களையே காலாடி, பன்னாடி, மூப்பன், குடும்பன், தேவேந்திர குலத்தான் என வேறு பெயர்களிலும் அழைக்கின்றனர். இவர்களின் மரபணுக்களை ஆராய்ந்து R1A1 என்ற ஆப்லோ குரூப்பை சேர்ந்தவர்கள் எனவும், இவர்கள் முதல் திராவிடர்களின் வம்சத்தினர் என்றும் ஆய்வு ஒன்றை ஜென்குப்தா ETAL வெளியிட்டுள்ளது. இவை மல்லர் முதன்மையான திராவிட அரசர் வம்சத்தினர் என்பதற்கு அறிவியல் பூர்வமான சான்று. இத்தகைய வீர மரபினர்களை சொந்த மண்ணிலேயே அடிமையலாக்கி அவர்கள் அடையாளங்களை மறைத்து தீண்டத்தகாதவர்களாக்கி இந்த இழிச்செயல் உலக வரலாற்றில் ஒரு கருப்பு சரித்திரமாக பதிவாகியுள்ளது. எது எப்படியும் மேன்மக்கள் கீழ்மக்களாகியும் கீழ்மக்கள் மேல் மக்களாகவும் மாறுவர் என்ற விவிலியத்தின் கருத்து உண்மையாகிவிட்டது என்பதை எவராலும் மறுக்க முடியாது.